என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீ. என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீ. எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீங்க தான், மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுங்க. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். என் தகப்பன், என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீ. என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்ம கேர்சல் செய்தியை தியானிக்க இருக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்த அதே சம்பவத்திலிருந்து இந்த வாரமும் தொடர்ந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவர்கள் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வரி பணத்தை செலுத்துவதற்காக பேதுருவிடத்தில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அவர் அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ
ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படிப்படியாக தெளிவாக பேதுருவுக்கு சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பேதுருவும் அதை செய்யும் பொழுது அந்த அற்புதத்தை இல்லைனா அந்த தேவை அவர்களுக்கு சந்திக்கப்பட்டது என்பதை இந்த சம்பவத்திலேருந்து நாம் பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அல்லது ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள, ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ள, நாம் எதிர்பார்த்திருக்கும் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள, பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்தார். அவர் சீஷர்களை வழிநடத்தினார். ஸோ சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செய்த பொழுது அதன் பலனையும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தாங்க. இந்த பொருளாதார தேவை சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மூலமாக அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது. அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை கவனமாய் கவனித்து அப்படியே செய்த பொழுது அந்த இடத்துல பலன் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல் நம்மை வழிநடத்தும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வழிகாட்டும்படியாக ஆவியானவர் நம்மோடு இந்த காலங்களில் இருக்கிறார். அப்போ சரீரப்பிரகாரமாக இயேசு அன்னைக்கு இருந்தது போல் இன்னைக்கு நாம் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நமக்குள் இருந்து நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு பேசுகிறவராக, நம்மை வழி நடத்த அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்குள் இருந்து அவர் நம்மோடு காரியங்களை பேசுகிறவராய் இருக்கிறார். உள்ள அவர் பேசுகிற அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள, இது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் சூழ்நிலைகளை கடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். இதுதான் வெற்றி வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் தோல்வியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொண்டு நாம் சிறப்பாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் சிலர் தான் அதை அறிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு காரணம் சமாதானமற்ற வாழ்க்கை, சந்தோஷமற்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் ஆவியானவருக்கு அவர்கள் செவி கொடாதது தான். ஆவியானவர் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாத பொழுது அவர் பிசாசு நம்ம எப்படி உந்தி தள்ளுகிறானோ ஒரு பாவத்துக்கு, இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு அவன் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தள்ளுறானோ அதுபோல் ஆவியானவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். அவர் மென்மையானவர். நான் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அவர் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் எதையுமே நமக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் கவனமாக இருந்து அதை கற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இங்கே இந்த சம்பவத்திலேருந்து எப்படி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை, அவர் நமக்கு கொடுக்கிற வழிகாட்டியை நாம் பின்பற்றி நாம் நடக்கும்போது எப்படிப்பட்ட நன்மைகளை இல்லை எப்படிப்பட்ட விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் முதலாவது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த ஒரு வசனத்தில் அநேக ஆலோசனைகள் இருக்கிறது. இப்போ முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதில் சொல்கிற காரியம் என்ன? நீ கடலுக்கு போ. அப்போ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நாம் எங்கு போக வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
இந்த இடத்துல பேதுருக்கு தெளிவாக சொல்கிறாரு, நீ எங்கே போகணும்? கடலுக்கு போக வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே போனால் நமக்கு தீர்வு உண்டு, எந்த இடத்துக்கு போகும்போது நாம் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த சத்தத்தை நாம் கேட்டு நாம் எங்கே போகணுமோ அங்கே நாம் போக வேண்டும். அப்போ இந்த ஆவியானுடைய வழிநடத்தலை கவனமாய் நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சொந்த எண்ணங்கள் சொல்லுவது அல்ல. நம்முடைய மைண்ட் கால்குலேட் பண்ணி இங்கே போனால் இவங்க எனக்கு நன்மை செய்வாங்க, ஏன்னா இவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்க அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமுடையவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகிற பாதையில் நாம் போக வேண்டும். ஆவியானவர் நம்மோடு பேசுகிற அந்த சத்தத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அங்கே போய் எனக்கு என்ன ஆக போகுது, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நபராக அவங்க இருந்தால் கூட தேவன் நமக்கு அந்த வழியை காட்டும் பொழுது அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அப்போ எங்கே போகணும் அப்படின்றத நமக்கு அவர் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அந்த இடத்துல நமக்கு நிச்சயமாய் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதமும் அந்த இடத்துல நமக்காக காத்திருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மை செம்மையாய் சரியாய் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆமென். அப்போ ஆவியானவர் நமக்கு சரியான வழியை காட்டுகிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் ஒரு தவறாக முடிவு பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் அவருடைய பாதையை நேர் வழியை விட்டுட்டு நம்ம வழி விலகும் பொழுது, இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி வழி தவறி நம்ம போகும்போது அவர் நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். இல்லை, இது சரியான வழி இல்லை, இதில் நீங்கள் போகாதீங்க, இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அந்த சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து நம்மை சரிப்படுத்தி கொள்வோம் என்றால், நாம் சீர்படுத்தி கொள்வோம் என்றால், அப்போ உலக பிரகாரமாக மக்கள் போகிறது போல் நானும் போகிறேன் அப்படி இல்லாதபடிக்கு, எல்லாரும் ஒரு பாதையில் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படி இல்லாதபடிக்கு ஆவியானவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், அந்த இடத்துல எனக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தனியாக போகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பாதையில் போகிறேன் அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் உங்கள் கண்களில் நீங்கள் பார்க்குற நபர்கள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உங்களோடு இருந்து அவர் உங்களை வழிநடத்தும் பொழுது முடிவு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகையால் சரியான பாதையை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கு போக வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறாரோ அந்த இடத்துக்கு போக நாம் நம்மை விட்டு கொடுப்போமாக. அப்பொழுது நாம் சுதந்திரித்து கொள்கிறவர்களாய் நாம் நிச்சயமாய் இருப்போம். 2வது படி அதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, கடலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தூண்டிலை போட வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது பேதுரு வலையை போட்டு கடலில் மீன் பிடிக்கிறவராக இருந்தார். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிற காரியம் தூண்டிலை போடு. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கொண்டதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு எதில் அனுபவசாலியாக இருந்தாரோ அதை செய்ய சொல்லவில்லை, மாறாக தூண்டிலை போட சொல்லுகிறார். அப்போ நம்முடைய அனுபவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட எந்த காரியங்களாக இருக்கலாம், தாளந்துகளாக இருக்கலாம், இல்லை செயல்களாக இருக்கலாம், இப்போ இந்த சூழ்நிலையை கையாளுறதுக்கு நான் இப்படி செஞ்சால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் சிந்திக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு மாறான ஒரு பாதையை வைத்திருக்கிறார். ஆகையால் நான் கற்றுக்கொண்டேன், என் மூளை சொல்லுது, எனக்கு இதில் அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை நாம் செய்யாதிருப்போமாக. ஆவியானவர் வழி நடத்துகிறதை கவனமாய் கவனித்து நம்ம செயல்படும். கடலுக்கு போய் மீன்பிடி அப்படின்னு சொன்னது மட்டும் பேதுருக்கு ரெஜிஸ்டராக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? நிச்சயமாக போய் வலையை போட்டிருப்பார். ஏன்னா அது அவருடைய பழக்கம், அவர் செய்து வந்த காரியம். அப்போ தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். நம்மளே அசியூம் பண்ணிக்கக்கூடாது. இங்கே சில காரியங்களை கேட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது.
ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக நம்ம செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த இடத்துல வலையை போட சொல்லலை, தூண்டிலை தேவன் போட சொன்னார். அப்போ பேதுரு அந்தப்படியே இந்த முறை என்ன பண்ணார்? வலையை போடலை, தூண்டிலை போட்டார். யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 15 முதல் 17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அதே பேதுரு இப்போ கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த அந்த சம்பவத்திற்கு பின்பாக இங்கே பேதுரு மீண்டும் அவர் என்ன பண்ணுகிறார்? மீன் பிடிக்க போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது என்ன சொல்லி அழைத்தார்? இனி நீங்கள் மீன் பிடிக்கிறதில்ல, உங்களோட தொழில் மனுஷன் பிடிக்கிறவர்களாக உங்களை மாற்றுவேன்னு சொன்னார். அப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன்னு பேதுருக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த இடத்துல தேவன் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம், தேவன் கொடுத்த அந்த நோக்கத்தை அவர் மறந்து போனார். அவர் நினச்சிட்டார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டார், இனி என்ன செய்ய போகிறோம், மீண்டும் நம்முடைய பழைய தொழிலை செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர்களை சந்தித்த சம்பவம் தான் இது. பேதுரு இயேசு இருந்த வரைக்கும் அவர் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் கண்களால் பார்க்க முடியாத போது அவர் என்ன செய்து விட்டார்? தன்னுடைய இஷ்டம் போல அவர் செயல்பட துவங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னதை அவர் மறந்து போய்விட்டார். அப்போ சில நேரங்களில் நாமும் கூட இந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நெருக்கங்கள் அதை பார்க்கும் பொழுது இயேசு என்ன சொன்னார், என்ன வழி நடத்தினார், என்ன காரியத்தை நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்தார், காத்திருக்க சொன்னாரா, இல்லை சில காரியங்களை கீழ்ப்படிய சொன்னாரா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். அப்போ மறந்து போகும்போது அந்த இடத்துல தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம். இல்லைன்னா தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை இழந்து போய் ஒரு உலக பிரகாரமாக உலக மனிதனைப் போல நம்ம வாழ துவங்கி விடுகிறோம். தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை, அதற்காக தேவன் நம்மை வழி நடத்தவில்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய அழைத்த அழைப்பில் நான் உறுதியாக நின்று கொண்டு இருக்கிறேனா? அவர் நடத்துகிற பாதையில் நான் சரியாக நடந்து போயிட்டுருக்கேனா? ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செஞ்சிட்ருக்கேனா? இல்லை நான் அப்படி திசை மாறி வேறு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேனா? இல்லை ஏன் விருப்பத்தின்படி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேனா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு அதை பேசுகிறார், அதை சீர்படுத்த விரும்புகிறார். மீண்டும் செம்மையான பாதையில் நீங்கள் கடந்து வரும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், மனுஷன் பிடிக்கிறவர்களாய் பேதுருவை ஆண்டவர் அழைத்திருந்தார். இதுக்கு முன்பாக நீ ஒருவேளை மீன் பிடித்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உன்னை நான் அழைச்ச அழைப்பு மீண்டும் மீன் பிடிப்பதற்காக அல்ல, நீர் மனிதர்களை பிடிப்பதற்காக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் உணரும்படியாக சொன்ன காரியம், இந்த ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அப்போ இதுதான் நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம். இனி மீன் பக்கம் நீ போகாத, உனக்காக ஆடுகளை வைத்திருக்கிறேன், ஆத்துமாக்களை வைத்திருக்கிறேன், அவர்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று இயேசு இந்த இடத்துல உறுதியாய் அந்த காரியத்தை மீண்டும் அந்த தரிசனத்தை புதுப்பித்து பேதுருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பேதுரு
அதை உணர்ந்து கொண்டார். தான் செய்ததை தவறை அவர் புரிந்து கொண்டார். ஆண்டவர் என்னை எதை செய்ய சொன்னார், நான் அதை செய்யாமல் என்னுடைய விருப்பம்படி, என்னுடைய சுயநலத்துக்காக, நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக, என் வீட்டுக்கு நான் பொருளாதாரத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகணுன்றதுக்காக நான் பழைய தொழிலை செய்ய வந்து விட்டேனே என்று சொல்லி அவர் அந்த நாளில் உணர்ந்தார். அந்த உணர்வு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை வலித்தவரை நம்ம போயிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நம்மை உணர்த்தும் பொழுது அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு தேவன் எதற்காக என்னை அழைத்தார், என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வேன் என்று சொல்லி மீண்டும் பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்தது போல நாமும் இந்த நாளில் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பேதுருவை எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையாய் பயன்படுத்தினாரோ, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். அவர் சொன்னதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்ன காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தூண்டில போடு, முதல் மீன் வரும், அதை பிடி. அப்படின்னா அர்த்தம், இனி நீ தொடர்ந்து தூண்டில போட்டு மீனை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உன் தேவை சந்திக்கப்படுவதற்காக நான் அதை அனுப்பியிருக்கேன். அதை செஞ்சியா, அதை முடிச்சியா, அதோட என்ன பண்ணு, நீ திரும்பி வா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய இன்ட்ரெஸ்ட், நம்முடைய விருப்பங்கள் அப்படியே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாருன்னா அதில் அப்படியே நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நேரம் அங்கே இருக்கணுமோ அவ்வளோ நேரம் இருக்கணும். என்ன பேசணுமோ அதை தான் நம்ம பேசணும். அப்போ நேரத்தை வீணடிக்காமல் நம்ம எதுக்காக போகிறோம், எதுக்காக அனுப்பப்பட்டோம், அதை மாத்திரம் செய்து மீண்டும் நம்முடைய தரிசனத்தில் ஆண்டவர் அடுத்தது நமக்காக என்ன வச்சுருக்காரோ அதை செய்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். நாம் கவனம் சிதறல் அடையக்கூடாது. நம்ம போகிற நோக்கத்தை விட்டுட்டு, இல்லை நோக்கத்தை செஞ்சு முடிச்சுட்டு அங்கே டைம் வேஸ்ட்டும் ஆண்டவர் பண்ணுறதுக்கு இங்கே அனுமதி கொடுக்கல. அப்போ முதல் மீன், அப்போ ஒருவேளை சொல்லியிருக்கலாம்ல, 10வது மீனில் இருக்கும் எடுன்னு சொல்லலை ஆண்டவர். அவர் என்ன பண்ணார், முதல் மீன்லேயே அற்புதத்தை அவர் பேதுருக்கு அங்கே வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி பேதுரு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை 10வது மீனில் உனக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை பேதுரு மீன் பிடிக்க அந்த பழைய அந்த காரியம் அவனுக்குள்ளே கடந்து வருவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக கூட மாறி போயிருக்கும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதல் மீனை பிடிச்சியா, அதில் பணம் இருக்கும், எடுத்துகிட்டு நீ நேராக வா அப்படின்றத அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்குறோம். சில நேரங்களில் நம் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு நம்ம நேரத்தை சரியாய் நாம் கையாள வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு எல்லாமே நல்லது போல தோணலாம். ஏன் பல காரியங்கள் நல்லதாக கூட இருக்கலாம். அது நமக்கு பிரயோஜனமற்ற காரியங்களாக இருக்கும், இல்லை நம்முடைய தரிசனத்துக்கு ஏற்றதாக அது இருக்காது. அது பாவம்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அது நம்முடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம், நம்ம நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவர் எப்போனாலும் வரப்போகிற கூடிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகிற காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அதற்கான அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் காலம் தாமதிப்பது அது ஏதுவானது அல்ல. அது தேவன் விரும்புகிறது அல்ல. எதற்காக தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார், இந்த பூமியில் எதற்காக நாம் வந்திருக்கிறோம், எதுக்காக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எதுக்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தி அந்த காரியத்தில் நாம் செயல்பட வேண்டும். தேவன் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போ அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். பலர் நம்ம என்ன செய்கிறோம், நான் பாவம் செய்யலை, நான் என்ன பண்ணுறேன், என்டர்டெயின்மெண்ட் நான் பார்க்குறேன், என்டர்டெயின்மெண்ட் நான் விளையாடுறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிறைய காரியங்களில் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம். ஆனால் ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா சத்ருவானவன் அறிந்திருக்கிறான், காலம் குறுகியது என்பதை அறிந்திருக்கிறபடினால தான் அவன் கொள்ளை கொள்ளையாக ஜனங்களை அழித்து அவன் அழைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். இன்னும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சுய விருப்பத்துக்காக,
நம்முடைய சுய நலனுக்காக நாம் வாழாது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறதற்காக தேவன் என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நாம் தெரிந்து கொண்டு, ஏன்னா நம்ம தான் தெரிந்து கொள்ளணும், நம்ம தான் செயல்படுத்தணும். எல்லாமே நம்ம செய்யலாம், தானாக வருது, தானாக நடக்குது, அதனால் நான் செய்கிறேன் இல்லை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் விட்டுடுறேன், இதுக்கெல்லாம் நான் நேரத்தை கொடுக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன்றதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தெரிந்து கொள்ளுதல் இன்றைக்கி அவசியமாக இருக்கிறது. அப்படி நம்ம தெரிந்து கொள்வோம் என்றால் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆத்துமாக்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சத்ருவின் கையிலேருந்து அவங்களை நம்ம பிடுங்கி கொள்ளத்தக்கதாக அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நேரத்தை வீணடிக்காமல் ஆத்துமாக்களை காப்பாற்றத்தக்கதாக, அவர்களை ஆதாயம் செய்யத்தக்கதாக நாம் செயல்படுவோமாக. தேவன் உங்களுக்காக கொடுத்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் முன்னேறி செல்லுங்க. 4வதாக நாம் பார்க்கிற காரியம், அந்த முதல் மீனை எடுத்து அந்த வாயை திறந்து பார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த முதல் மீன் வாயை திறந்து பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், எதை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய பார்வை எதில் மேலே இருக்கணும். இதுதான் அந்த இடத்துல அங்கே பேதுருக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நாம் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எது நம்முடைய தரிசனத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது, அதை நாம் பார்க்க வேண்டும். நம்ம தரிசனத்தை விட்டு நம்மை திசை திருப்புற காரியங்களை நாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய பார்வை நேராக இருக்க வேண்டும். தரிசனத்தை மாத்திரம் பார்க்க வேண்டும், இயேசுவை மாத்திரம் பார்க்க வேண்டும். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மரணத்தின் ஜீவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம். நாம் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ ஜீவ பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக ஜீவனை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய பங்காக இருக்கிறது. நாம் தான் தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார், இன்னொரு பக்கம் சாபத்தை வச்சிருக்கிறார். ஆனால் எதை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம் என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலில் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்றதுல தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்க போகுது. அது ஆசீர்வாதமா இல்லை சாபமா, ஜீவனா மரணமா, அது உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலில் இருக்கிறது. ஏனென்றால் தேவன் அந்த சாய்ஸை நம்ம கையில் கொடுத்துட்டார். அப்போ நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகையால் நன்மையானதை தெரிந்து கொள்வோம், ஜீவனை தெரிந்து கொள்வோம், தேவனுடைய பாதையை தெரிந்து கொள்வோம். அப்படியாக தெரிந்து கொண்டு நாம் கடந்து செல்லும்போது தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அப்போ இந்த வசனம் துவங்கும்போது எப்படி துவங்குது? பார் அப்படின்னு சொல்லிட்டு துவங்குது. பாருங்கள், தேவன் நம்மை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல எரேமியாவுக்கு சொல்கிறார், நான் உன்னை வச்சு என்னெல்லாம் நான் செய்யணும்னு நான் திட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீ பாரு. நான் உனக்காக செய்து வைத்திருக்கிற காரியங்களை பாரு, உன்னை குறித்து நான் செய்ய போகிற காரியங்களை நீ பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போ அவர் வார்த்தையின் மூலமாக அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்கும்போது அதை நம்ம மனக்கண்களை கொண்டு வந்து நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை கொண்டு இதெல்லாம் செய்ய போகிறார், ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது தான், இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய போகிறாரா, இல்லை இவ்வளோ ஆசீர்வாதங்களை எனக்காக வைத்திருக்கிறாரா, இதை நான் சுதந்திரித்து கொள்வேன் என்கின்ற அந்த
மனப்பான்மை, அந்த உணர்வு நமக்கு உண்டாகும். ஆகையால் நாம் பார்க்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. சரியானதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு காட்டுகிறத நம்ம பார்க்கணும். மற்ற காரியங்கள் அல்ல, பிசாசு காட்டுற காரியம் இல்லை, உலகம் காமிக்கிற காரியங்கள் அல்ல. நாம் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத, அவர் காட்டுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் பார்க்க எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பார் அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறார். எரேமியா சொல்கிற பதில் என்ன? வாதுமை மரத்தின் கிளையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீ பார்ப்பது சரியே. அப்போ அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம எதை பார்க்கணும்? அப்போ அந்த இடத்துல நான் ஒரு வாதுமை மரத்தை பார்க்குறேன்னு எரேமியா சொல்லலை. தேவன் எரேமியா எதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதை கரெக்டாக அவர் பார்க்க கற்றுக்கொண்டார். வாதுமை மரத்தை மட்டும் பார்க்கல, அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளையை நான் பார்க்குறேன் அப்படின்றத அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அப்போ நாமும் கூட ஆண்டவர் நமக்கு காட்டுகிறதை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு படிப்படியாய் கற்றுக் கொடுப்பார். நீ பார்க்குறதுல அப்போ நான் காமிச்சு தான் நீ பார்க்குற அப்படின்றத அந்த இடத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ தேவன் சில காரியங்களை நம்மோடு பேசும்போது இதை நான் தான் உன் கூட பேசுகிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறார். இதை நான் தான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்றத தேவன் உறுதிப்படுத்துகிறார். சொப்பனங்களில் காரியங்களை காட்டுகிறார், தரிசனங்களில் தேவன் காரியங்களை காட்டுகிறார், வசனத்திலிருந்து வெளிப்பாடுகள் மூலமாக தேவன் காரியங்களை காட்டுகிறார். அவர் நம்மோடு பேச விரும்புகிறார், நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், தேவன் காமிக்கிறதா நம்ம பார்க்குறோமா என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி நம்மை அந்த பார்க்கிற வைகளை நாம் செயல்படுத்தும்படியாக நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஆகையால் அவரை நம்ம சார்ந்து கொண்டு நாம் பார்க்கும்போது சில நேரத்தில் இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா, ஆண்டவர் தான் கைட் பண்ணுறாரா அப்படின்னு நம்ம தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கும் அவர் உறுதிப்படுத்துவார். இது நான் தான் உனக்கு காமிச்சேன், இது நான் தான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன், நீ பார்த்தது சரிதான் அப்படின்றத ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். இல்லை சில நேரங்களில் நீங்கள் சில காரியங்களை நீங்களாக நினைத்து கொண்டு இருக்கும்போதும் அதுலேயும் ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். இல்லை இது நான் காமிக்கிறதல்ல, நான் காமிக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாய் உங்களுக்கு காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் திறந்த மனதோடு ஆண்டவரை என்னோட நீங்கள் பேசுங்க, நான் பார்க்குறது சரிதானா, நீங்கள் பேசுகிறது தானா அப்படின்றத நம்ம அவரிடத்துல கேட்கும்போது எரேமியாவுக்கு கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத அங்கே பேதுருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த மீனையே எடுத்துகிட்டு வான்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த மீன் வாயை திறந்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு வா. அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், மீனும் சமைச்சு சாப்பிட்லாம்ல, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பணத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வா, அந்த மீன் வேண்டாம். சரிங்களா? சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் கவனமாய் கவனித்து நாம் செயல்படுத்த வேண்டும். எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டு விட வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன இதை விட்டுரு அப்படின்னு சொன்னான்னா நாம் விட்டு விடணும். சில காரியங்கள், சில பழக்க வழக்கங்கள், சில நட்புகள் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நட்பு வேணாம், இந்த பழக்கம் உனக்கு வேண்டாம், இது எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், இது நீ விட்டுரு அப்படின்னு ஆவியானவர் நம்மோடு பேசுவார் என்றால் நாம் விட்டு கொடுக்க வேண்டும், நாம் விட்டு விட வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன், பழைய சாயல் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. அப்போ ஆண்டவர் இது விட்டுருன்னு சொன்னால் நம்ம விட்டுறணும். பேதுரு மீனை கையாண்டவர். இப்போ மீன் வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு சொல்லிட்டார், மீனை நீ விட்டுறணும், உன் பழைய வாழ்க்கையை நீ விட்டுறணும், உன் பழைய தொழிலை நீ விட்டுறணும் அப்படின்னு சொன்னப்ப பேதுரு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் விட்டுன்னு சொல்கிற காரியத்தை விட்டுவிட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆவியானவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ தெளிவாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் போது எதை நம்ம விட்டுணுமோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். அவர் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எதை நம்ம கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளை கொடுத்து ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நீ இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கணும். ஒருவேளை அதை கொடுத்துட்டா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லையே, கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ உங்கள் கையில் இருக்கிறதே அவர் கொடுத்தது தான். அவர் கொடுக்காமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை. அப்போ அவர் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெறுமனே விட மாட்டார்.
நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் அவர் விட்டுவிட சொன்னால் நாம் விட்டுவிட வேண்டும், அவர் கொடுக்க சொன்னால் நாம் கொடுக்க வேண்டும். எதை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்போ எதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமோ அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ சில காரியங்களை ஆண்டவர் இதை செய், இதை நீ உனக்காக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கணும். இல்லை எனக்கு வேணாம் அப்படி இல்லை. ஆண்டவர் எதை நமக்கு கொடுக்குறாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுப்பார், சில வரங்களை கொடுக்க விரும்புவார். ஆண்டவரை எனக்கு இதெல்லாம் வேணாம், ஆண்டவர் என்னால் அந்த ஊழியெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இந்த தாளந்து இல்லை, நான் இதை செய்ய முடியாது. அப்படி இல்லை, ஆண்டவர் கொடுப்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறாரோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஊழியத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை செய்யின்னு சொன்னால் நம்ம முன் வந்து செய்யணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. கடைசியாக 6வது படி, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது, நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு மீண்டும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே போல் நமக்கு மீண்டும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது மீனை விட்டுவிடணும், பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அதை சொல்லுகிறாரோ அதை நாம் நோக்கத்தை அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கணும். இப்போ நோக்கம் என்ன? அந்த பண தேவை சந்திக்கப்பட வேணும், இந்த வெள்ளி பணத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த டேக்ஸை கட்டணும், அதுதான் நோக்கம் இல்லைங்களா? அப்போ அதை செய்யாமல் மீனை வச்சுக்கிட்டு வேறு எந்த வியாபாரமோ இல்லை சமையலோ அதை செய்ய அது நோக்கம் அல்ல. அப்போ நாம் நம்முடைய நோக்கத்தை அறிந்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன நோக்கத்தோடு தேவன் நம்மை அழைத்தார்? வாசிக்க கேட்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். எதற்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார்? நற்கிரியைகளை செய்யும்படியாக. அப்போ அதை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். நாம் விசுவாசித்து நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அதுதான் நோக்கம். அப்போ எதற்காக தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறார்? நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். நான் நல்ல காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, மனிதர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நான் செய்ய வேண்டும். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த நோக்கமாக இருக்கிறது. அப்போ இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு நோக்கம் என்னென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் அவருடைய சாயலாய் மாறுவது தான் தேவன் நமக்கு கொடுத்த நோக்கமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய சாயலாக நாம் மாற வேண்டும். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தவும் திட்டமாக இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய சாயலாய் நாம் மாற வேண்டும். அவரை போல நம்ம வாழ வேண்டும், அவரை போல பேசணும், அவரை போல நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். இதுதான் தேவன் நம்மை அழைத்ததின் நோக்கம். அப்படி நம்ம வாழும்போது நம் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ நம்முடைய நோக்கத்தை அறிந்து நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த சம்பவத்திலிருந்து நாம் 5 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். 5 படிகளாக ஆண்டவர் நம்மை அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து
என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இவைகளை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கறதுக்கு காரணம் என்ன? ராஜாவின் பிள்ளைகள் வரி செலுத்துவாங்களா அப்படின்னு கேட்குறார். வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், தேவாதி தேவனாய் இருக்கிறார், பிதாவின் ஒரே பேரான அன்பான குமாரனாய் இருக்கிறார். அப்படியானால் அவர் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவர், இந்த பூமியில் உள்ள எல்லாமே அவருக்கு சொந்தம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படியானா அவர் வரி செலுத்தணுமா? தேவையில்லை. ஆனால் அந்த ஸ்தானத்தை இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல ஒரு இடரல் உண்டாகாதபடிக்கு அவங்க கேட்டதுனால ஆண்டவர் அந்த காரியத்தை அவங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். நம்முடைய ஸ்தானத்தை சரியாக நம்ம அறிந்து செயல்படலை அப்படின்னா அந்த நேரத்தில் நான் யார், என்கிட்ட போய் வரி பணம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களோடு தர்க்கம் பண்ணவில்லை. அப்போ நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நாம் போய் தர்க்கம் பண்ண மாட்டோம், நம்ம பிரச்சனை பண்ண மாட்டோம், நம்ம வேதனைப்பட மாட்டோம். அவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதே போல் நாம் யார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் சரியாக புரிந்துக்காமல் ஜனங்கள் நம்மளோட பேசும்போது சில காரியங்களை கேட்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? நாம் யார் என்பதை அறிந்திருக்கும் போது அதை குறித்து நம்ம மனஸ்தாபப்பட வேண்டாம், அவங்களோடு யுத்தம் பண்ண வேண்டாம், அவங்களோடு நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாம். நாம் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த ஸ்தானத்துக்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும்போது அவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். ஆகையால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கையாண்டார், அழகாய் அதை கையாண்டதை நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ராஜாதி ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறார் என்றால் நாமும் அவரோடு கூட உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானா அவருக்கு என்ன சொந்தமோ அதுதான் நமக்கும் சொந்தம். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கும் கொடுத்துருக்கிறார். அவருடைய நாமத்தினால நம்ம பயன்படுத்தும்படியாக அவருக்கு இருக்கிற நன்மைகளை நாமும் அனுபவிக்க முடியும். அப்போ நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை நாம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். அப்போ இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த இடத்துல நாமும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் அந்த உறவை தேவன் நமக்கு புதுப்பித்து கொடுத்தபடியினால் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். நாம் அந்த ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? நம்ம பயம் நம்மை விட்டு விலகி போகும். எதை குறித்து நம்ம பயப்படணும்? நம்ம ராஜாதி ராஜாவின் பிள்ளையாக இருக்கிறோம். அவர் என் தகப்பனாக இருக்கிறார். தேவாதி தேவனின் தகப்பன். அப்போ எதுக்காக நான் பயப்படணும்? யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன குறை என் வாழ்க்கையில் வந்துடும்? எதை குறித்து நான் கவலைப்படணும்? இந்த வெளிப்பாடு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு, மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகாதபடிக்கு, மீண்டும் தேவையற்ற வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்குள்ளே நாம் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு, அடிமையாக நாம் மாறி விடாதபடிக்கு சுயாதீனத்தின் ஆவியானவர்
நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விடுவித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் மீண்டும் நாம் அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், நாம் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாங்கள் அடிமை அல்ல. நாம் ஆவியானவரால் நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக, நாம் குமாரன் என்கின்ற அந்த ஸ்தானத்தை உடையவர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்து கொள்ளும்போது அதற்கேற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அதற்கேற்ற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். ஆகையால் இந்த வார்த்தைகளை நம்ம மனதில் நிறுத்தி இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியத்தக்கதாக அவரிடத்துல ஒரு ஒப்பு கொடுத்தல நம்ம செய்யலாமா? ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ராஜா அப்பா கத்தாவே, இந்த வார்த்தைகளின் படியாக, உங்களுடைய ஆலோசனையின் படியாக, உங்களுடைய வழிகள் படியாக நீங்கள் பேசுகிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு அப்பா ஒவ்வொரு படியாக நாங்கள் கீழ்ப்படிய இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா, இப்படியாக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதன் பலனை அவர்கள் காண உதவி செய்வீராக. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வியாதிகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கடந்து செல்லட்டும் அப்பா. அவர்கள் கீழ்ப்படிவது நிமித்தமாக, உமக்கு ஒப்பு கொடுத்திருப்பது நிமித்தமாக பேதுரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல அவர்களுடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அவங்களுக்கு வரட்டும், நடக்கட்டும். நீங்கள் அதை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அழைத்த அழைப்பை அறிந்து கொண்டு உம்முடைய பாதையில் அவங்க கடந்து போக ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. அவர்களுக்காக என்ன நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீரோ அதை அவர்கள் நிறைவேற்றுவார்களாக. அவர்களுக்கு நீர் கொடுத்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்களாக. அப்பா, நீங்கள் அழைத்த அழைப்பை அவர்கள் புரிந்து கொண்டு தங்களை அந்த அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறபடினால அதன் மேன்மையை நீர் காண செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ, ராஜாவாக, ஆசாரியர்களாக, பிள்ளையாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக கவனமாய் நாம் கவனித்து நம்ம செயல்படுவோம். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வோம்.